இன்னைக்கு தன்லேருந்து எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. என்னன்றது பார்க்கலாம். ஏதோ ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்க. இது என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஏதோ புக் ஏதாவது கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய ஆஃபரும் கொடுக்குறாங்க. அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்ஸ் மோட்டிவேஷனுக்காக அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பைரி டேட்லாம் கூட நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரேடர்ஸ் ரொம்பவே முக்கியம். ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஜேர்னியை வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தன்லேருந்து எனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. என்னன்றது பார்க்கலாம். தன்னுன்றது ஒரு ட்ரேடிங் ஆப். நான் 1 இயராக வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்லேருந்து 1 இயர் ஆனதுனால ஏதோ ஒரு பார்சல் ஒன்று அனுப்பியிருக்காங்க. என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி கவர் மட்டும் பிரிச்சுட்டேன். இது என்னன்னு தெரியல. கொஞ்சம் ஏதோ புக் ஏதாவது அனுப்பிச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. தன்னில் வந்து நல்ல ஈஸியாகவே இருக்குது. கேர்ள்ஸுக்கு வந்து நிறைய ஆஃபரும் கொடுக்குறாங்க. அது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வேணும்னா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன். வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது வீட்டில் இருக்க வேலையும் பண்ணிவிட்டு கூடவே நம்ம இதுவும் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏதோ ட்ரேடிங் ஜேர்னின்ற மாதிரி ஏதோ அனுப்பிச்சிருக்காங்க. கேலண்டர் நினைக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு மோட்டிவேஷனுக்காக அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். த ஸ்மார்ட் ட்ரேடர் பில்ட்ஸ் வெல்த். ஃபஸ்ட் இந்த மாதிரி மோட்டிவேஷன் கோட்ஸ்லாம் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ட்ரேடர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து நிறைய இடத்துல வந்து ஃபெட்டப் ஆகுற மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கோட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். எனக்கும் ட்ரேடிங் பற்றி ரொம்ப அதிக நாலேஜ்லாம் இல்லை. இப்போ தான் நான் கற்றுட்ருக்கேன். ஓரளவுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து கேலண்டர் அனுப்பிச்சிருக்காங்க. ஏப்ரல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஜனவரியில் எதுவுமே இல்லை. இப்போ தான் அனுப்பிச்சிருக்காங்கன்றதுனால ஏப்ரல்லேருந்தே அனுப்பிச்சிருக்காங்க. இது ஃபினான்ஷியல் இயர் வந்து இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் கூட ஏப்ரல்லேருந்து அனுப்பிச்சிருக்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம தன் ஆப்புக்குள்ளே கூட போய்க்கலாம் போல். என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்குது அதெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. நார்மல் கேலண்டரை பற்றி தான், கேலண்டர் மாதிரி தான். எக்ஸ்பைரி டேட்லாம் கூட நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரேடர்ஸ்க்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துலேயுமே வந்து எக்ஸ்பைரி டேட், பிஎஸ்சி எப்போ எக்ஸ்பைரி, இந்த டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கும்ல, அது வந்து எல்லா மந்த்துக்குமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே எல்லா டீட்டெயில்ஸுமே எல்லா பேஜ்லேயுமே அதாவது மந்த்லேயுமே உங்களுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ராஃபிட் லாஸ் ட்ராக் பண்ணுறது அனுப்பிச்சிருக்காங்க. இதில் வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த டேயில் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி மந்த் வைஸோ நம்ம இந்த மாதிரி கொடுத்துருக்கிறத நம்ம ட்ராக் பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளோட ஜேர்னல் வந்து நம்மளுக்கு தெரியும். என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், எப்படி லாஸ் பண்ணியிருக்கோம், எங்கே ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், எதனால் லாஸ் பண்ணியிருக்கோன்றது நம்ம இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்பவே முக்கியம். ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவங்களோட ஜேர்னியை வந்து ட்ராக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இந்த ஒரு காலமும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நிறைய பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிறையனா லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் வந்து ட்ரேடிங். எனக்கு அத்தனையிலுமே அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்ததான்னு கேட்டால் இல்லை, அந்த அளவுக்கு சக்ஸஸ் வந்ததான்னு கேட்டாலும் இல்லை. ட்ரேடிங்கில் என்னால் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ண முடியுது. அதனால் ட்ரேடிங் வந்து எல்லா லேடிஸும், வீட்டில் இருக்க எல்லா லேடிஸும் ட்ரேடிங் நாலேஜ் கற்றுக்கிட்டா ரொம்ப நல்லது. ரொம்ப பெருசாக இல்லைனாலும் மந்த்லி எக்ஸ்பென்சிவ் ஏதோ ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்மளால் ஒரு ஏர்னிங் எடுக்க முடியும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரேடிங் கற்றுக்கோங்க. ட்ரேடிங் பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு அளவுக்கு தான் தெரியும். நான் தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள்.